ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. நற்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. வாங்க இன்றைய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருகோணமலையில் இருக்க திருக்கோணேஸ்வரத்தில் பக்கத்தில் இருக்கிற ராவண கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். சரியா, நாங்கள் திருகோணமலைக்கு போன வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்க, தரிசனம் செய்ததான் பார்த்தீங்க. ஆனால் உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் சுவாமியை கும்பிட்றத பார்க்க இயலாது. காரணம் என்னென்னா, இங்கே போனால் அலௌடு இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, போனால் அது கேமரா வீடியோ ரெண்டுமே அலௌடு இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அறக்காட்சட்டையில் போட்டு எல்லாம் மேலே வரக்கூடாது அப்படின்ட்டுருக்குறாங்க. ஆனால் நிறைய இந்த வெள்ளைக்காரங்க சில பேர் வந்திருக்காங்க. நாங்கள் கோயில் தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், பார்த்துருப்பீங்க. இது 4 நாயன்மார்களில் அந்த சமயக்குறவர்களில் ஒருவர், நாயன்மார்ன்ட்டு சமயக்குறவர்கள் ஒருவர் 3 வயதினில் ஞானப்பால் உன்ற குழந்தை திருஞான சம்பந்தரை இப்போ பார்த்தீங்க. அதுக்கு பிறகு இப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால், நேத்திகளுக்காக ஒரு நாகதம்பரம் தான் கீழே இருக்குது. நேத்திகளுக்காக நிறைய நேத்தி இதுகள்லாம் தொட்டில் அதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். குழந்தை பெருவேறு கேட்டு வரம் கேட்டு நாகதம்பரான்ட்டு கீழே கடல் இருக்குது, பூட்டி இருக்குது, அதனால் போக முடியாது. அப்புறம் இங்கெல்லாம் அப்படின்ற எழுதியிருக்கிறதுக்குள்ளால நாங்கள் உள்ளுக்கு போகணும். தமிழ் தான், ஆனால் எல்லாம் சிங்களமும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்குது. அதான் சொல்லிட்டேனே, முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல. அப்போ அதனால் நாங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டோம்னு சொன்னால், அடுத்தவங்க நம்மளுடைய அனைத்தையும் அபகரித்து கொள்வார்கள். அப்படிங்கிறதுக்கு இந்த திருகோணமலை மிக நல்ல உதாரணமாக நான் பார்க்கும்பொழுது இருந்துச்சு. சரியா, அப்படியே இந்த கடல் அலை, நீலக்கடல் அலை கொஞ்சம் நித்திலம் கொஞ்சம் திருகோணமலையில் அமர்ந்த திருகோணேஸ்வரத்தில் இருந்து தரிசனம் செஞ்சுட்டு இப்படி வந்து பார்க்கும்போது மிக அருமையாக அழகாக இருக்கிற காட்சி. இந்த கடல் அலை அது பக்கத்தில் இப்படி நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ். அங்கெல்லாம் பக்கத்தில் கடல் காய்ஸ். நான் குதிச்சிடவா? குதிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன் இந்தியாவுக்கு. ஓகேவா? அப்புறம் இங்கே நிறைய புராண கதைகள், கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது. அதுகளை படமாக பிடிச்சிக்கிட்டு கடலையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் இப்போ பார்ப்போம் வாங்க. ஓகேவா? கடல் பார்த்துட்டிங்களா? கடல் இப்போ யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம பிள்ளைங்க எங்கே ஒரு மரம் கிடந்தாலும் கடலுக்குள்ளே என்ன பூமிக்குள்ளெல்லாம் இருந்தாலும் நேர்த்தி கடன் கட்டிடுவாங்க. சரியா, இங்கே பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது இது அந்த 16 வயதில் யமனிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றியவர் மார்க்கண்டேயர் அவருடைய கதை. பாருங்கள், யமதர்மர் அங்கால சிவபெருமான் லிங்கத்தை பிடிச்சிடார். சிவபெருமான் தன்னுடைய காட்சி கொடுக்குற வடிவம் இதுதான் மார்க்கண்டேயர், 16 வயது. அப்புறம் பாருங்கள், திருக்கோணேஸ்வரர் சமய குறவர்களால் 4 பேர் இருக்கிறாங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அப்பர் சுந்தரர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். சரியா, இந்த 4 சமயக்குறவர்களால் தேவாரம் பாடப்பட்ட தலம். இது என்ன தேவாரம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால், திருஞான சம்பந்தர் என்ன தேவாரம் இது? நிலகளரவம் அந்த தேவாரம், நிலகளரவம் சிலம்பொலி முழங்கும் அந்த தேவாரம். நான் மறந்துட்டேன், இப்போ எனக்கு அந்த தேவாரம் மறந்துட்டேன் இப்போ. ஓகேவா? அந்த இது முடிய நாங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அருமையான ஒரு கட்டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானாரங்கள் கொக்கட்டி சோலையிலே உருவானார், அந்த கதை. சரியா, பெருமான அவ்வை மூதாட்டிக்காக பிட்டுக்காக கூலி மண் சுமப்பவராக வந்து பிட்டு வாங்கின கதையை சிலையாக வடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். இங்கெல்லாம் ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள், மிக அழகாக இருக்குது. லிங்கத்தை பார்த்தானே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்தான் வருது. இவரை பாருங்கள், எழில் கொஞ்சம் இலங்கை மன்னன் வேந்தன் ராவணேஸ்வரனை காணுங்கள். ஓகேவா? இவர் பாருங்கள், மன்னன் அவருடைய அந்த இசைக்கு தான் அவர் பெரிய ஆள். அப்புறம் இசை இது அதனால் சிவபெருமான லிங்கத்தை கும்பிட்ட வாக்கில் இருக்காங்க. அவர்களுக்கு மன்னனுக்கே நம்ம சனம் பிச்சை போட தொடங்கிருச்சு. சரியா, சில்லறை காசை விட்டு எரிஞ்சிருச்சு. இதை பார்த்த அரசாங்கம் இது சரிபட்டு வராதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டை எழுதி ஒட்டிட்டாங்க. அடே பயபிள்ளைகளா, அது மன்னன். சரியா, ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன். சரியா,
ஆகையினால் பணத்தினை முற்றாக எறிவதை தவிர்த்து கொள்ளவும்னு சொல்லி போட்டே எழுதி போட்டுட்டாங்க. அவர் சிவபக்தர், அதுக்காக தான் கும்பிட்டுட்ருக்காரு, உங்கள்கிட்ட காசு கேட்கல அப்படின்ட்டு. நம்ம சொன்னால் எங்கே இருந்தாலும் தொட்டியை கட்டிடும், கயிறை கட்டிடும், ஒரு காணிக்கையை கட்டிடும், எங்கேயாவது ஒன்று இருந்தால் காசை தூக்கி போட்டுரும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்ய, அதை மட்டும் செய்வாங்க. ஆனால் பராமரிக்காமல் இன்னொருத்தர் எடுத்து பராமரித்தா இப்படி தான் அவங்களுடைய அடையாளங்களை இங்கே பொறிச்சு வச்சுருவாங்க. இன்னும் நாட்களில் என்ன ஆகுமோ தெரியல. அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நந்தி பகவான் காதில் ஓம் நம சிவாய அப்படின்ட்டு நாங்கள் 3 தரம் சொல்லிட்டு வருவோம். அது சொல்லிட்டு வந்து இருப்போம் இல்லையா, இருந்துட்டு சொல்லிவிட்டு உடனே கிளம்பிடுவோம். சிவன் கோயிலில் மட்டும் உடனே நம்ம இருக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிறது சிவகணங்கள், சரியா, பூதகணங்கள். அவங்க அதாவது நம்ம உட்காந்துருந்தோம்னா வழி அனுப்புறதுக்காக அனுப்பி விடுவாங்களாம். அதனால் உட்காந்துருக்கக்கூடாது. மற்ற கோயிலெல்லாம் இருந்து அவங்க இங்கே இருந்துட்டு தான் வரணும். இருந்து நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லணும். மற்ற இடங்கள்லாம் கூட்டி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. சரியா, அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து இந்த பாருங்கள் ராவண கல்வெட்டு, ஒரு மாதிரி ராவண கல்வெட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த பதிவே இன்றைக்கி உங்களுக்கு ராவண வெட்டை காட்டுறது தான். சத்திங்களா, ராவண வெட்டை காட்டுறேன்னு சொல்லி தலைகளாக கிடக்கிற மாதிரி இருக்கா, அந்த சரியாக வந்துருச்சு. பாருங்கள், என்ன ஒரு வெட்டுன்னு சொல்லி, மன்னன்னு சொன்னால் 6 அடி உயரத்தில் ஆரஞ்சு கலரில் இருப்பார் நினைக்காதீங்க. அப்படி 10 தலையோட பருத்த உடலோட மிக பெரும் உயரத்தில் பருமனான சரியா கருத்த நிறத்தில் அந்த மன்னன், சரியா ஒரு வெட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பல கதைகள் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஏதோ இதுன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதோ சின்னத்தில்ன்னு சொல்கிறாங்க, இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இதுதான் ராவண வெட்டு. ஓகேவா, இப்போ பாருங்கள் வீர சாகசங்கள்லாம் எப்படி நடக்கணும். எல்லோரும் இங்கேயும் காசு பிடிச்சினாங்களா, இங்கே யாரும் இல்லை, கடல் தானே அப்படின்னு சொல்லி நாங்களும் சரி ஏதோ ஒரு நினைச்சிட்டு காசை வீசுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு ஆள்கிட்ட வீர சாகசத்தை பாருங்கள். காசை வீசு காணிக்கைக்கு போகிற மாதிரி இல்லை, சண்டைக்கு இந்த வாரம் போகிற மாதிரி நாங்கள் பாருங்கள். இந்த வா இப்போ நான் வீசுகிறேன் பாரு அப்படின்ட்டு நான் என்னத்துக்காக நினச்சி வீசியிருப்பேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்றாலும் அதனால் அது கொஞ்சம் அடிபட்டு உள்ளுக்கு போயிடுச்சு. அது இறைவனுடைய வேலை, அதை நம்ம நடக்கணும்னு நம்ம நினைக்க தேவையில்லை, அதுவாக நடக்கும் எல்லாமே இல்லையா. அதனால் அதை தவிர எனக்கு நினைப்பதற்கும் எதுவுமே இல்லை. சரியா, என்னையே இறைவனிடம் அர்ப்பணித்திருக்கிறேன். இந்த பாருங்கள். அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக அருமையான, இவ்வளோ நேரம் உழைச்சி போயிட்டு வந்தோமா, மிக அருமையான ஒரு இடம். இந்த வழியிலையும் போயிட்டு ராவண கல்வெட்டை பார்க்கலாம். இங்கே மகாவிஷ்ணு மகாலட்சுமி சமேதராக இருக்கிறாங்க, பிள்ளையாரப்பா இருக்கிறாரு. அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்டு மிக குளிர்மையான இடம், சுத்தமாக இருக்குது, அழகாக இருக்குது. சரியா, மாமுனியா புத்தரான்னு தெரியலை. இது மகாவிஷ்ணு மகாலட்சுமி, அங்கால சிவபெருமான் லிங்கத்தோடு இருக்கிறாரு, பார்ப்பீங்க. பாருங்கள், இந்தால எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இது ராவண கல்வெட்டு. ஓகே, ராவண வெட்டு தான், இதுவும் ராவண வெட்டு தான். அதாவது இதே வெட்டு தான் அங்காலேருந்து பார்க்க வடிவாக தெரியுது, இங்கேலேருந்து பார்க்க இப்படித்தான் தெரியும். சரியா, போட்டில் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே நாங்கள் போட்டில் போகிறது, அந்த நேரம் பூட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இதையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தால் பாருங்கள், இங்கேயும் மல்லிகைப்பூ இருக்குது காய்ஸ். அங்கே பாருங்கள், இது 500 ரூபா, கீழே இருக்கிறது 200 ரூபா. சுவாமிக்கு கொண்டு போகிறதுக்கு. போகிற நேரம் நான் எங்கே மிளாந்திட்டு போனோன்னு இதை பார்த்துட்டு போகலை. சரியான கவலையாக போயிடுச்சு, இல்லாட்டி வாங்கி கொண்டு சுவாமிக்கு வச்சுருப்பேன். இங்கே எல்லோரும் சுவாமிக்கு தான் வைக்கிறாங்க, தலைகளில் பெருசாக வைக்க மாட்டாங்க, எதுவும் ஃபங்க்ஷனுக்கு தான் வைப்பாங்க. பரவாயில்ல, எனக்கு நான் இந்த வீடியோலாம் எடுத்த பிறகு தான் என்ன மல்லிகைப்பூ தலைக்கு வைக்க சொல்லி வீடியோ செய்ய சொல்லி லைவில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் முதலே வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி பரவாயில்லை அப்படின்ட்டு இப்போ எங்கே இடம் போகிறோன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. பாருங்கள், 4 பக்கமும் இங்கே எல்லா இடத்துலையுமே தான் குளிர்பானங்கள், குடிவகைகள், தீனி சாமான்கள் அப்படின்ட்டு சொல்லி கிடக்கும். ஆனால் நாங்கள் எதை நோக்கி போகிறோம்னு சொன்னால் ஓடுன்னு இப்போ இவ்வளோ நேரத்துக்கு 12 மணி பூசா ஒரு சிறப்பு தரிசனம் அனைத்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், பன்முகப்பட்ட இதுகள் இலங்கையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட, இலங்கையில் கிடைக்கிற இயற்கை பொருட்களை வச்சு நிறைய கடற்கரையும் இலங்கை வனத்துலையும் கிடைக்கிற இயற்கைகளை வச்சு நிறைய அந்த காட்சி பொருட்கள், சரியா, அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இரு பக்கங்களும் அதுதான் செம அழகாக இருக்குது, வடிவாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ப்ரைஸ் வந்து 1000, 3000, 2000, 4000 அப்படின்ட்டு சொல்லி. பெயிண்டிங் பாருங்கள், சுத்தில் மாட்டக்கூடிய பெயிண்டிங். இதெல்லாம் 450 இருந்து எத்தனை 10,000 வரையும் கூட இருக்குது. சரியா, பெயிண்டிங்கள் பாருங்கள் எல்லாம் இருக்குது. பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை, நம்ம எதையும் வாங்கலை. சரியா,
ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இலங்கையே பாருங்கள் எப்படி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் ஒருக்கா போகணும், ஃபேமிலியாக போகணும். இது இந்த ஸ்கூலோட போனதால் போயிட்டோம். ஃபேமிலியாக ஒருக்கா போயிட்டு வடிவா ஏன்னா வெயில் அப்பா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே எல்லா கோப்பைகள் எல்லாம் வடிவா பீங்கான்கள் எல்லாம் தட்டெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு சும்மா கழுவி வச்சா என்னத்தங்க அந்த வேலை செய்கிறவங்க எடுத்துகிட்டு போய் வடிவா போட்டு கழுவி கொண்டாந்து வடிவா வைப்பாங்க. அந்த தட்டுகளை நாங்கள் திரும்பி எடுத்து போயிட்டு பாருங்கள், ப்ரேயர் ஹால் இது. சாப்பாட்டுகள் ப்ரேயர் ஹால் ரெண்டுமே ஒன்று தான். அங்கே ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிடணும். அதாவது சுவாமியை வணங்கி விட்டு இந்த உணவு தந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் இருந்து சாப்பிடணும். அந்த முன்னுக்கே இருக்கிறது நடராஜர் சிவலிங்கம். சரியா? சமேதராக இருக்கிறாங்க அம்மாவும் அம்மையும் அப்பனும். சரியா? சாப்பிட பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக காற்றோட்டமாக சன நெரிசல் இல்லாமல். ஏன்னா 24 மணி நேரம் சாப்பாடு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட இது இல்லை. ஏதோ அழகாக இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த மக்கள் நடந்துக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் அங்கே வீடு அறுத்துட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அப்புறம் உப்பு மாங்காய் அதில் போட்டு அது செஞ்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு வெயிலுக்கு. பாருங்கள் மான் குட்டிகள் எப்படி நிற்கிதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள்லாம் திருகோணமலையில் மான் தான் அவ்வளோ அழகாக நிறைய நிற்கும். ஆடு மாடு இல்லை நம்ம இடத்துல இருக்க மாதிரி மான் நிற்கும். யாருமே அங்கே அதுக்கு தொந்தரவு செய்யவே முடியாது. அந்த மான்களை யாரும் தொந்தரவு செஞ்சால் அவங்களுக்கு அவங்க வம்சமே இருக்காதான். அதனால் மான்களை தொந்தரவு செய்யவே மாட்டாங்க. அப்படி அழகாக இருக்குங்க. பாருங்கள் புள்ளி இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரியா? இதோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளணும். என்னென்னத்தில் போய் தொட்டு பார்க்குறேன், பயமாக இருக்குது. அது ஓகே, மாங்காயெல்லாம் கொடுக்க வாங்கி சாப்பிடுது. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். இருந்தாலும் பயந்து நின்று அதில் ஒரு ஃபோட்டோவை எடுக்க சொல்லி எடுத்தேன். பாருங்கள், இது ஒரு அல்பாசை. இந்த 12 மணி வெயிலில் நின்று உங்களுடைய மானுக்கு மானோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, ஓகே, அதையும் எடுத்துக்கொண்டு இஞ்செல்லாம் வந்தால் இங்கே பாருங்களேன் குரங்குகள் எப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை போட்டு பிச்சு அலறி அடித்து கொண்டு நிற்கிது. ஐயோ பாவம், யார்கிட்ட ஆட்டோவோ தெரியல. அங்கே பாருங்கள் அவங்கள எப்படி ஆட்டோவில் ஏறிட்டாங்க, ரெடியோ கோ போகிறதுக்கு. அப்படி எல்லா காட்சியையும் பார்த்துட்டு மிக அழகான ராவண விட்டு பார்த்தீங்களா காய்ஸ், சூப்பராக இருந்துச்சுல. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வீடு திரும்பிட்டோம். சரியா? மிக அழகான இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? இன்னும் நிறைய இடங்கள் பார்த்தோம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் போடுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கண்மணி. ஓகே, பை.